அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டரின் கேள்வி இது. வருகின்ற கிரகங்களின் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த கிரகங்களின் பெயர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சாதகமாக இருக்குமா என்று அவருடைய கேள்வி. தற்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி செல்லும் மதிப்புக்குரிய எடப்பாடி ஐயா அவர்களின் ஜாதகத்தை வைத்துத்தான் இந்த பதிவு தொடரப்படுகிறது. 2025 நடக்கும் கிரகங்களின் பெயர்ச்சியின்படி மதிப்புக்குரிய எடப்பாடி ஐயா அவர்களுக்கு அரசியல் சாதகமாக இருக்குமா? கோச்சார பலன்படி பார்ப்போம். எடப்பாடி ஐயா அவர்களின் ராசி கன்னி ராசி என்று சொல்லப்படுகிறது. தற்போது கன்னி ராசியில் கேது இருப்பதால் இவர் கூட இருப்பவர்கள் பிரிந்து சென்றிருக்கும் நிலை. 2025 மே மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சியாகி கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் பயணம் செய்ய போகிறது. அந்த காலகட்டத்தில் இவரை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைய வருவார்கள். இதே காலத்தில் சனி பகவான் மீன ராசிக்கு வரப்போகிறார். இவருடைய கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் பயணம் செய்யும். அந்த நேரத்தில் இவருக்கு மக்கள் பலம் அதிகமாக கிடைக்கும். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற காலம் 2026 ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்தில் நடக்கும். 2026 தேர்தல் நடந்து முடிவுகள் வெளிவருகின்ற பொழுது குரு பகவான் கடக ராசியில் பயணம் செய்யும். ஒருவர் அரியணையில் அமர வேண்டும் என்றால் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் அரியணையில் அமரும் வாய்ப்பு இருக்க வேண்டும். ஜாதகம் இப்படி இருந்தால் முதல்வர் ஆகலாம் என்ற பதிவில் நாங்கள் விளக்கம் தந்திருக்கிறோம். அந்த விளக்கத்தின்படி மதிப்புக்குரிய எடப்பாடி ஐயா அவர்களின் ஜாதகம் இருக்கிறது. அரியணையில் அமரும் வாய்ப்பு ஜாதகத்தில் இருந்துவிட்டால் மட்டும் போதாது. கோச்சார பலன் என்பது மிக மிக முக்கியம். தேர்தல் நடக்கின்ற காலத்தில் கோச்சார பலன் சாதகமாக இருக்க வேண்டும். அதாவது இவருடைய கன்னி ராசிக்கு 6ஆம் இடம் பலம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் எதிரியை வெல்ல முடியும். தேர்தல் நடக்கின்ற பொழுது கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று மீன ராசியில் சுபபலமாக இருக்கிறார். இந்த காரணத்தால் இவர் எதிரியை வெல்ல முடியும். இவர் அரியணையில் அமர வேண்டும் என்றால் 7ஆம் இடம் பலம் பெற வேண்டும். அதாவது கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் மீனராசி. மீனராசி அதிபதி குரு பலம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அரியணையில் அமர முடியும். 2026 தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளிவருகின்ற காலம் மே மாதமாக இருக்கும். அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு செல்லும். அந்த இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தை மீன ராசியையும் பார்க்கிறார். அப்பொழுது 7ஆம் இடம் பலம் பெறுகிறது. இந்த பலம் என்பது
இவருக்கு சட்டமன்றத்தில் பலத்தை காட்டும் என்பதை குறிக்கிறது. எனவே 2026இல் இவர் அரியணையில் அமரும் வாய்ப்பு கிடைக்க உள்ளது. நேயர்களே, 2024இல் பாராளுமன்றம் தேர்தலில் தமிழகத்தில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் பலம் கிடைக்கும் என்று பதிவு வெளியிட்டு இருந்தோம். அதே போல அவருக்குத்தான் பலம் கிடைத்தது. 2024 ஜூன் 4ஆம் தேதி யார் பிரதமர் என்ற பதிவு வெளியிட்டிருக்கிறோம். அந்த பதிவிலும் பிரதமர் நரேந்திர மோடிதான் மீண்டும் பிரதமர் ஆவார் என்ற பதிவு வெளியிட்டிருக்கிறோம். அதன் பிரகாரம்தான் நடந்தது. நேயர்களே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நானும் கூட கன்னி ராசி தான், எனக்கு முதல்வர் பதவி கிடைக்குமா என்று கேட்கலாம். ராசி கட்டம் இருப்பதோ 12, அதில் பிறக்கும் மனிதரோ எக்கச்சக்கம். நீங்கள் 3 விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 1, உங்களுக்கு அரசியல் வரும் ஜாதகமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். 2, அதிக இடத்தில் வேட்பாளர்களை நிறுத்தும் அளவிற்கு பொருளாதாரம் இருக்க வேண்டும். 3, மக்களுக்கு சேவை செய்யும் குணம் படைத்தவராக இருக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தால் முதல்வராகலாம். ஜாதகம் எப்படி இருந்தால் அரசியல் வரும் என்ற பதிவு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் புரியும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.